நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. முந்தைய வருடத்தோடு ஒப்பிடும்போது 23.69% உயர்ந்து 2,973 கோடியாக இருக்கிறது. நெட் என்பிஏ முந்தைய வருடத்தோடு ஒப்பிடும்போது 21 புள்ளிகள் குறைந்து 0.18% இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி முந்தைய வருடத்தோடு ஒப்பிடும்போது 50 புள்ளிகள் உயர்ந்து 20.26% இருக்கிறது. செயல்பாட்டு லாபம் ஜூன் 24 பதிவான 4,502 கோடி என்பதிலிருந்து ஜூன் 25 4,770 கோடியாக முந்தைய ஆண்டை விட 5.9 6,178 கோடி என்பதிலிருந்து ஜூன் 25 6,350 கோடியாக முந்தைய ஆண்டை விட 2.93% உயர்ந்திருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் ஜூன் 24 இருந்து 1.20 என்பதிலிருந்து ஜூன் 25 14 புள்ளிகள் உயர்ந்து 1.3 இருக்கிறது. பங்குகள் மீதான லாபமீட்டல் நிலை ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி ஜூன் 24 இருந்த 19.76% என்பதிலிருந்து ஜூன் 25 50 புள்ளிகள் மேம்பட்டு 20.26% வளர்ச்சி கண்டிருக்கிறது. 88 மற்றும் முதலீடு மீதான வருவாய் ஈல்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் 6.96% இருக்கிறது. மொத்த கடன்கள் ஜூன் 24 பதிவான 5,39,123 கோடி என்பதிலிருந்து ஜூன் 25 11% வளர்ச்சி பெற்று 6,01,147 கோடியாக அதிகரித்திருக்கிறது. ரேம் அட்வான்சஸ் ரீட்டைல் விவசாயம் மற்றும் எம்எஸ்எம்இ வழங்கப்பட்ட கடன்கள் ஜூன் 24 இருந்த 3,13,300 கோடி என்ற அளவிலிருந்து ஜூன் 25 3,63,221 கோடியாக உயர்ந்து 15.93% வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. ராமின் பங்களிப்பு 65.34% இருக்கிறது. பிரையாரிட்டி செக்டார் அதாவது முன்னுரிமை துறைக்கான கடன்கள் 40% ஒழுங்குமுறை தேவைப்பாடாக இருக்கும் விதத்தில் 43.73% ஆக இருக்கின்றது. மொத்த டெபாசிட்டுகள் ஜூன் 24 இருந்த 6,81,183 கோடி என்பதிலிருந்து முந்தைய ஆண்டை விட 9.26% வளர்ச்சி கண்டு ஜூன் 25 7,44,289 கோடி என்ற அளவை எட்டியிருக்கிறது. சிடி ரேஷியோ சிடி விகிதம் 80.77% என பதிவாகிறது. கிராஸ் என்பிஏ ஜூன் 24 இருந்து முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் 76 புள்ளிகள் குறைந்து 3.01% பதிவாகிறது. மற்றும் நெட் என்பிஏ நிகர வாரா கடன்கள் ஜூன் 24 இருந்த 0.39% ஜூன் 25 21 புள்ளிகள் குறைந்து 0.18% பதிவாகிறது. வாரா கடன்களுக்கான ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஜூன் 24 இருந்த 96.66% ஜூன் 25 154 புள்ளிகள் அதிகரித்து 98.22% முன்னேற்றம் அடைந்துள்ளது. ஜூன் 24 1.5% இருந்த நழுவல் விகிதம் ஸ்லிப்பேஜ் ரேஷியோ ஜூன் 25 0.94 94% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடனுக்கான செலவு கிரெடிட் காஸ்ட் ஜூன் 24 பதிவான 0.71% ஜூன் 25 ஒய்ஓஏ அடிப்படையில் 43 புள்ளிகள் மேம்பட்டு 0.28% இருக்கிறது. 23 கிளைகளும் அர்பனில் 121 கிளைகளும் மெட்ரோவில் 190 கிளைகளும் ஆக தமிழகத்தில் 1098 கிளைகள் இருக்கின்றன. 19% பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அதாவது 1098 கிளைகள் தமிழ்நாட்டில் உள்ளன. இது தவிர தமிழகத்திற்கு 7 MSME கிளைகளும் 35
எஸ்ஹெச் அதாவது மைக்ரோசாட் என்ற கிளையிலும் 552 ஜுவல் ஷாப்பி பிரான்ச்சும் 5 மிட் கார்ப்பரேட் பிரான்ச்சும் ஒரு லார்ஜ் கார்ப்பரேட் பிரான்ச்சும் தமிழகத்தில் உள்ளன. ப்ராசஸிங் சென்டர்ஸ் ஆர்ஏபிசி அதாவது ரீட்டைல் அசஸ் ப்ராசஸ் பண்ணுற சென்டர்ஸ் 16ம், எம்ஏபிசி எம்எஸ்எம்இ அசஸ் ப்ராசஸ் பண்ணுற சென்டர் 16ம் தமிழகத்தில் உள்ளன. இது தவிர எங்களுடைய வங்கி எம்டி அவர்கள் கூறியது போல 10 கிளைகள் தமிழகத்தில் இந்த ஆண்டு துவக்கப்பட்டன. மேலும் முக்கியமாக சீனியர் சிட்டிசன் முதியோர்களுக்காக ஒரு சிறப்பு கிளை சீனியர் கொனட் பிரான்ச் அடையாறில் துவக்கப்பட்டுள்ளது. நன்றி.